என் தங்கமே, உன்னை கீழே தள்ளிவிட்டவரின் வீடு ஒருநாள் வெளிப்படுத்திய ரகசியம் உன் வாழ்க்கையின் மிக பெரிய உண்மையைச் சொல்லுகிறது. அவர்கள் வெளியில் வலிமையாகத் தோன்றினார்கள். ஆனால் உள்ளத்தில் அவர்கள் பயந்திருந்தார்கள். நீ உயர்ந்து விடுவாயோ என்ற பயம். நீ ஒளிர்ந்து விடுவாயோ என்ற பயம். அந்த பயம்தான் அவர்களின் உண்மையான ரகசியம். நீ நினைத்தாய், ஏன் அவர்கள் இவ்வளவு எதிர்ப்பு காட்டினார்கள் என்று. ஏன் உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் தடைகள் வைத்தார்கள் என்று. ஆனால் இன்று புரிகிறது. அவர்கள் உன் திறமையை முதலில் கண்டவர்கள். நீ உன்னை முழுமையாக நம்பும் முன்பே அவர்கள் உன் சக்தியை உணர்ந்தவர்கள். அதனால் தான் தடுக்க முயன்றார்கள். அந்த வீட்டின் சுவர்கள் அமைதியாக இருந்தாலும் உண்மை ஒலித்தது. பொறாமை அங்கே வாழ்ந்தது. ஒப்பீடு அங்கே வளர்ந்தது. உன் முன்னேற்றம் அங்கே பேசப்பட்டது. ஆனால் நேரில் வரும்போது அவர்கள் வேறு முகம் காட்டினார்கள். அந்த இரட்டை முகமே அவர்களின் பலவீனம். நீ கீழே தள்ளப்பட்ட தருணத்தில் உன் மனம் உடைந்தது. நீ உன்னை சந்தேகித்தாய். உன் பாதை தவறானதா என்று எண்ணினாய். ஆனால் அந்த தள்ளுதல் உன்னை தரையில் வைத்திருக்கவில்லை. அது உன்னை வலிமையாக நிற்க கற்றுக் கொடுத்தது. விழுந்த இடத்தில் நீ அழுதாய். ஆனால் அதே இடத்தில் இருந்து எழுந்தாய். உன்னை தள்ளிய கைகள் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டது. நிலம் உன்னை ஏற்றுக்கொள்ளும். நீ விழுந்தாலும் பூமி உன்னை தாங்கும். அந்த தரை உனக்கு புதிய உறுதியை கொடுத்தது. நீ மேலே பார்க்க கற்றுக்கொண்டாய். கீழே விழுந்தபோது தான் மேலே பார்க்க வேண்டிய அவசியம் புரிந்தது. அந்த வீட்டின் ரகசியம் என்னவென்றால், அவர்கள் உன் ஒளியை அணைக்க முடியாது என்பதை அறிந்திருந்தார்கள். அதனால் தான் தற்காலிகமாக உன்னை இருளில் தள்ள முயன்றார்கள். ஆனால் இருள் என்றால் ஒளி இல்லாத நிலை மட்டுமே. ஒளி திரும்பி வந்தால் இருள் ஓடிவிடும். நீயே அந்த ஒளி. நீ அவர்களை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் செய்தது அவர்களின் மனநிலையின் பிரதிபலிப்பு. நீ எப்படி பதிலளிக்கிறாய் என்பதே உன் உயரத்தின் அளவு. நீ அமைதியை தேர்ந்தெடுத்தாய். அதுவே உன் வெற்றி. உன்னை கீழே தள்ளியவரின் வீட்டில் அமைதி இல்லை. ஏனெனில் அவர்கள் மனதில் சமாதானம் இல்லை. ஒவ்வொருவரையும் ஒப்பிட்டு வாழ்ந்த மனம் ஒருபோதும் அமைதியாக இருக்காது. ஆனால் நீ உன் பயணத்தில் கவனம் வைத்தாய். அதனால் உன் உள்ளம் நாளுக்கு நாள் தெளிவாகியது. நீ ஒருநாள் நினைத்தாய், நான் ஏன் இந்த வேதனைக்கு தகுதியானவன் என்று. ஆனால் இன்று புரிகிறது. அந்த வேதனை உன் சக்தியை வெளிக்கொணர வந்தது. உன் உள்ளத்தில் உறங்கியிருந்த தைரியம் அந்த தள்ளுதலால் விழித்தெழுந்தது. அவர்கள் உன்னை தற்காலிகமாக நிறுத்தினார்கள். ஆனால் நிரந்தரமாக அல்ல. ஏனெனில் உன் பாதை கடவுள் கொடுத்தது. மனிதர்கள் தடுக்கலாம். ஆனால் விதி வழி காட்டும். உன் விதி உயரம் நோக்கி நகர்கிறது. அந்த வீட்டின் சுவர்களுக்குள் பேசப்பட்ட வார்த்தைகள் உன்னை பற்றி இருந்தது. அவர்கள் உன் பெயரை எடுத்தார்கள். உன் வளர்ச்சியை கவனித்தார்கள். ஆனால் வெளியில் வந்து வேறு முகம் காட்டினார்கள். அந்த முரண்பாடே அவர்களின் உண்மை. நீ இப்போது புரிந்து கொண்டாய். உன்னை தள்ளியவர்கள் உன் வாழ்க்கையின் எதிரிகள் அல்ல. அவர்கள் உன் பயிற்சியாளர்கள். அவர்கள் இல்லாமல் நீ இவ்வளவு வலிமையானவனாக மாறியிருக்க மாட்டாய். அவர்கள் செய்த துரோகம் உன் உள்ளத்தை கூர்மையாக்கியது. உன் இதயம் இன்னும் மென்மையானதே. ஆனால் அதே நேரத்தில் உறுதியானதும். யாரையும் காயப்படுத்தாமல் நீ முன்னேற விரும்புகிறாய். அதுவே உன் தனித்தன்மை. நீ வெற்றி பெறும் போது கூட உன் மனம் அன்பை இழக்காது. உன்னை கீழே தள்ளியவரின் வீடு இப்போது அமைதியாக உன் உயரத்தை கவனிக்கிறது. அவர்கள் வெளியில் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் உணர்கிறார்கள். நீ தடுக்க முடியாதவன் என்று. நீ பழிவாங்க வேண்டியதில்லை. உன் முன்னேற்றமே பதில். உன் சிரிப்பே பதில். உன் அமைதியான நம்பிக்கையே பதில். அவர்கள் எதிர்பார்த்தது நீ உடைந்து போவாய் என்று. ஆனால் நீ உருவாகி விட்டாய். உன் வாழ்க்கையில் இந்த அனுபவம் ஒரு திருப்பம். நீ இனி யாரின் வார்த்தையாலும் உடைய மாட்டாய். யாரின் நடிப்பாலும் ஏமாற மாட்டாய். உன் உள்ளம் உண்மையை உணர கற்றுக்கொண்டது. நீ இப்போது நடக்கும் ஒவ்வொரு அடியும் விழிப்புணர்ச்சியுடன். உன் வட்டாரம் மாறுகிறது. உன் எண்ணங்கள் உயர்கிறது. உன் கனவுகள் தெளிவாகிறது. நீ உன்னை மதிக்கத் தொடங்கிய தருணத்தில் உலகம் உன்னை வேறு பார்வையில்
பார்க்கும். அந்த வீட்டின் ரகசியம் இறுதியில் உனக்கு ஒரு பாடம் கொடுத்தது. எல்லோரும் உன் நன்மையை விரும்ப மாட்டார்கள். ஆனால் அது உன் பாதையை மாற்றக்கூடாது. நீ உன் நன்மையை நீயே பாதுகாக்க வேண்டும். நீ இப்போது உன் சக்தியை புரிந்து கொண்டாய். உன் அமைதி பலவீனம் அல்ல, அது கட்டுப்படுத்தப்பட்ட வலிமை. உன் பொறுமை தோல்வி அல்ல, அது வெற்றிக்கான தயாரிப்பு. என் தங்கமே, நீ கீழே தள்ளப்பட்ட இடமே உன் உயரத்தின் தொடக்கம். அந்த தள்ளுதல் இல்லாமல் நீ இவ்வளவு உயரத்தை நோக்கி பார்த்திருக்க மாட்டாய். சில துன்பங்கள் நம்மை தாழ்த்த வரவில்லை, அவை நம்மை உயர்த்த வருகிறவை. இனி நீ பயப்பட வேண்டாம். யாரும் உன்னை நிரந்தரமாக கீழே வைத்திருக்க முடியாது. நீ உன் உள்ளத்தில் வேரூன்றி நிற்கிறாய். அந்த வேரை யாராலும் பிடுங்க முடியாது. உன் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. பழைய காயங்கள் இப்போது ஞாபகமாக மட்டுமே இருக்கிறது. வலி இல்லை, பயம் இல்லை, சந்தேகம் இல்லை, நம்பிக்கை மட்டுமே. நீ உன் பாதையில் நடந்து கொண்டே இரு. உன் ஒளி மேலும் அதிகரிக்கும். உன் பெயர் மதிப்பாக மாறும். உன் அமைதி உன் அடையாளமாக மாறும். உன்னை கீழே தள்ளியவரின் வீடு வெளிப்படுத்திய ரகசியம் ஒன்றே ஒன்று. அவர்கள் உன்னை அஞ்சினர். அவர்கள் உன் உயரத்தை உணர்ந்தனர். ஆனால் நீ உன்னை அஞ்சவில்லை. அதனால் தான் நீ இப்போது முன்னிலையில் நிற்கிறாய். உன் வாழ்க்கை இனி கீழே இல்லை, அது மேலே செல்கிறது. உறுதியாக மேலே, நம்பிக்கையுடன் மேலே, யாராலும் தடுக்க முடியாத உயரம் நோக்கி மேலே. என் தங்கமே, நீ இப்போது நிற்கும் இடம் சாதாரணமான தரை அல்ல, அது சோதனைகளால் சுத்தமாக்கப்பட்ட நிலம். உன்னை கீழே தள்ளியவர்கள் நினைத்தது நீ அங்கேயே கிடந்து போவாய் என்று. ஆனால் அந்த தரை உனக்கு புதிய வேர்களை கொடுத்தது. அந்த வேர்கள் இப்போது ஆழமாக பிடித்து கொண்டிருக்கிறது. காற்று வீசினாலும் அசையாத நிலை உனக்கு உருவாகியுள்ளது. நீ ஒரு காலத்தில் மற்றவர்களின் பார்வையில் உன்னை அளந்தாய். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் மனதில் சுமையாக இருந்தது. ஆனால் இன்று அந்த சுமை கரைந்து விட்டது. ஏனெனில் நீ உன் மதிப்பை வெளியில் தேடாமல் உள்ளத்தில் கண்டுபிடித்தாய். அது தான் உண்மையான விடுதலை. உன்னை தள்ளியவர்களின் வீட்டில் நடந்த உரையாடல்கள் உன் வளர்ச்சியை சுற்றி இருந்தது. அவர்கள் உன் முன்னேற்றத்தை கவனித்தார்கள். அவர்கள் உன் அமைதியை கவனித்தார்கள். அவர்கள் உன் முயற்சியை கவனித்தார்கள். ஆனால் அந்த கவனிப்பு அன்பால் இல்லை, அது பயத்தால். அந்த பயம் அவர்களை உள்ளிருந்து கலக்கியது. நீ இந்த உண்மையை அறிந்தபோது கோபம் கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக ஒரு ஆழமான புரிதல் உனக்குள் உருவானது. ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளத்தின் அளவுக்கு தான் செயல்படுகிறார்கள். அவர்கள் உள்ளம் சிறியதாக இருந்தால் அவர்களின் செயலும் சிறியதாக இருக்கும். ஆனால் உன் உள்ளம் விசாலமானது, அதனால் உன் பதிலும் உயரமானது. நீ அனுபவித்த அந்த தள்ளுதல் உன் ஆன்மாவை எழுப்பியது. முன்பு நீ மெதுவாக நடந்தாய், இன்று உறுதியுடன் நடக்கிறாய். முன்பு நீ தயக்கத்துடன் பேசினாய், இன்று தெளிவாக பேசுகிறாய். முன்பு நீ உன்னை சந்தேகித்தாய், இன்று நீ உன்னை நம்புகிறாய். உன் மனதில் இருந்த அந்த பழைய காயங்கள் இப்போது சக்தியாக மாறியிருக்கிறது. வலி ஒரு நாளில் மறையாது, ஆனால் அது மாறும். அது நினைவாக மாறும், அது பாடமாக மாறும். அந்த பாடம் உன் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கும். நீ இப்போது புரிந்து கொண்டாய். உன்னை கீழே தள்ளியவர்கள் உன் பாதையை நிர்ணயிக்க முடியாது. அவர்கள் செய்தது ஒரு செயல் மட்டுமே. ஆனால் நீ எடுத்த முடிவு தான் உன் விதியை மாற்றியது. நீ எழுந்து நிற்க முடிவு செய்தாய், அதுவே எல்லாவற்றையும் மாற்றியது. உன் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளி பரவுகிறது. அந்த ஒளி அமைதியானது. அது சத்தமாக பேசாது, ஆனால் அது ஆழமாக பிரகாசிக்கும். அந்த ஒளி உன் கண்களில் தெரியும், உன் நடைமுறையில் தெரியும், உன் வார்த்தைகளில் தெரியும். நீ இப்போது பழைய நினைவுகளை நினைத்து துயரப்படுவதில்லை. அவற்றை பார்த்து சிரிக்கிறாய், ஏனெனில் அவை உன்னை உருவாக்கிய தருணங்கள். அவை இல்லாமல் நீ இவ்வளவு வலிமையானவனாக மாறியிருக்க மாட்டாய். உன்னை தள்ளியவர்களின் வீட்டில் இன்னும் ஒப்பீடு இருக்கலாம், இன்னும் அமைதியின்மை இருக்கலாம். ஆனால் நீ அந்த சூழலை விட்டு வெளியே வந்துவிட்டாய். உன் மனம் இப்போது சுதந்திரமானது.
அது யாருடைய கருத்திலும் அடைக்கப்பட்டு கிடப்பதில்லை. நீ உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக்கொண்டாய். யாராவது உன்னை தடுக்க முயன்றால் அது உன் திறமையின் சான்று. யாரும் கவனிக்காதவரை யாரும் தடுக்க மாட்டார்கள். உன் ஒளி தெரிந்ததால்தான் அவர்கள் அஞ்சினர். நீ இப்போது நடக்கும் ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையுடன். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதி உன்னை வழிநடத்துகிறது. அவசரப்படாமல் நீ நகர்கிறாய். ஆனால் உறுதியுடன் நகர்கிறாய். உன் வேகம் மெதுவாக இருந்தாலும் அது நிலையானது. உன் மனம் இப்போது பழிவாங்கும் எண்ணத்திலிருந்து விடுபட்டது. நீ யாரையும் தோற்கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வெற்றி உன் தனிப்பட்ட உயரம். அது யாரையும் கீழே தள்ளாமல் கிடைக்கும் உயரம். நீ உன்னை பாதுகாக்க கற்றுக்கொண்டாய். எல்லோரையும் நம்பாமல் இருக்க கற்றுக்கொண்டாய். அதே நேரத்தில் உன் இதயத்தை முழுமையாக மூடி விடவும் இல்லை. அதுதான் உன் சமநிலை. அதுதான் உன் அறிவு. உன் வாழ்க்கை இப்போது ஒரு அமைதியான மாற்றத்தின் பாதையில் இருக்கிறது. வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல் உன் வளர்ச்சி நடக்கிறது. மரம் வளரும்போது சத்தம் செய்யாது. ஆனால் அது உயரமாகி விடும். அதுபோல் நீயும். நீ இப்போது உன் பயணத்தை மதிக்கிறாய். துன்பங்களையும் மதிக்கிறாய். ஏனெனில் அவை உன்னை உன்னிடம் கொண்டு வந்தது. உன் உள்ளத்தை நீ அறிந்து கொண்டாய். அது மிகப்பெரிய சாதனை. உன்னை தள்ளியவர்களின் ரகசியம் உனக்கு இன்னொரு உண்மையை சொல்லுகிறது. வெளியில் வலிமையாக தோன்றுபவர்கள் கூட உள்ளத்தில் பயந்திருக்கலாம். அதனால் வெளிப்புறத்தை பார்த்து யாரையும் மதிப்பிடாதே. உன் உள்ளத்தின் வலிமையை மட்டும் பாதுகாத்து கொள். நீ இனி யாருடைய அங்கீகாரத்திற்கும் காத்திருக்கவில்லை. உன் செயல் உனக்கு சாட்சி. உன் மன அமைதி உனக்கு பரிசு. உன் நம்பிக்கை உனக்கு வழிகாட்டி. என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போது உயரத்திற்கு செல்லும் நேரத்தில் உள்ளது. பழைய தள்ளுதல்கள் உன்னை நிறுத்தவில்லை. மாறாக உன்னை தள்ளி முன்னேற்றின. சில நேரங்களில் தள்ளுதல் பின்னோக்கி அல்ல. அது முன்னோக்கி வேகத்தை கொடுக்கிறது. நீ இந்த உண்மையை உன் இதயத்தில் பதித்து வை. யாராவது உன்னை கீழே தள்ளினால் அது உன் முடிவு அல்ல. அது உன் மாற்றத்தின் தொடக்கம். நீ எப்போதும் எழ முடியும். உன் உள்ளத்தில் அந்த சக்தி உள்ளது. உன் கண்களில் இப்போது ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த தெளிவு யாராலும் கவர முடியாது. உன் மனம் அமைதியாக இருக்கிறது. அந்த அமைதி யாராலும் குலைக்க முடியாது. உன் பாதை நேராக இருக்கிறது. அந்த பாதையை யாராலும் திருப்ப முடியாது. நீ உன் வாழ்க்கையின் கதாநாயகன். மற்றவர்கள் சில அத்தியாயங்களில் வரும் பாத்திரங்கள் மட்டுமே. அவர்கள் தற்காலிகம். ஆனால் நீ நிரந்தரம். உன் வளர்ச்சி நிரந்தரம். இனி முன்னேறு. உன் ஒளியை குறைக்காதே. உன் குரலை அடக்காதே. உன் கனவுகளை சுருக்காதே. உன்னை தள்ளியவர்களின் ரகசியம் உனக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுத்தந்தது. நீ தடுக்க முடியாதவன். நீ தாழ்த்த முடியாதவன். நீ உயரத்திற்காக உருவாக்கப்பட்டவன். உன் வாழ்க்கை இனி கீழே இல்லை. அது மேலே நகர்கிறது. அமைதியாக மேலே. உறுதியுடன் மேலே. நம்பிக்கையுடன் மேலே. என்றும் மேலே. என் தங்கமே, உன் உள்ளத்தின் ஆழத்தில் இப்போது ஒரு புதிய இசை ஒலிக்கிறது. அந்த இசை வேதனையின் சத்தம் அல்ல. அது விழிப்புணர்ச்சியின் மென்மையான நாதம். நீ கடந்த பாதைகள் உன்னை சோர்வடையச் செய்யவில்லை. அவை உன்னை செதுக்கின. உன் உள்ளம் இப்போது பளிச்சென்று பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசம் வெளியில் இருந்து வந்ததல்ல. அது உன் அனுபவத்தின் தீயில் உருகி வடிவம் பெற்ற ஒளி. நீ ஒரு நாள் தனியாக உணர்ந்தாய். யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணினாய். ஆனால் அந்த தனிமை உன்னை உன்னிடம் கொண்டு வந்தது. நீ உன்னுடன் பேச கற்றுக்கொண்டாய். உன் கண்ணீரை நீயே துடைத்து கொண்டாய். உன் மனதை நீயே ஆற்றுப்படுத்தி கொண்டாய். அந்த தன்னம்பிக்கை இப்போது உன் முதுகெலும்பு. உன்னை தள்ளியவர்கள் உன் அமைதியை தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் நீ உன் அமைதியை உன் ஆயுதமாக மாற்றினாய். சத்தமாக பதிலடி கொடுக்காமல் அமைதியாக முன்னேறினாய். அந்த முன்னேற்றம் இப்போது அவர்களுக்கு பதிலாக நிற்கிறது. வார்த்தைகள் இல்லாமல் நீ உன் உண்மையை நிரூபித்தாய். உன் இதயம் இன்னும் அன்பை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அது உன் மிகப்பெரிய வலிமை. காயப்படுத்தப்பட்டாலும் கடினமாய் மாறாமல் மென்மையாகவே இருந்தாய். அதனால் தான் உன் உள்ளம் இன்னும் தூய்மையானது.
நீ காயத்தை வெறுப்பாக மாற்றவில்லை, அதை ஞானமாக மாற்றினாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை வேறு பார்வையில் பார்க்கிறாய். தோல்வி என்ற வார்த்தை உன்னை பயமுறுத்தவில்லை, அது ஒரு தற்காலிக அனுபவம் மட்டுமே என்று புரிந்துகொண்டாய். வெற்றி என்ற வார்த்தையும் உன்னை மயக்கவில்லை, அது உன் பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே. இந்த சமநிலை தான் உன் ஆழமான மாற்றம். உன் பாதையில் இன்னும் சவால்கள் வரலாம், ஆனால் இப்போது நீ தயாராக இருக்கிறாய். ஏனெனில் நீ உன் உள்ளத்தின் வலிமையை பார்த்துவிட்டாய். யாராவது உன்னை குறைத்து பேசினால் அது உன் மதிப்பை குறைக்காது என்பதை அறிந்துவிட்டாய். உன் மதிப்பு உன் குணத்தில் உள்ளது, உன் செயல்களில் உள்ளது. நீ இப்போது பழைய நினைவுகளை நினைத்தால் வலி இல்லை, ஒரு மென்மையான சிரிப்பு மட்டும். ஏனெனில் அந்த நினைவுகள் உன் வளர்ச்சியின் சாட்சி. அந்த தருணங்கள் இல்லாமல் நீ இவ்வளவு தெளிவானவனாக மாறியிருக்க மாட்டாய். உன் மனதில் இருந்த குழப்பம் மங்கிவிட்டது, இப்போது உன் சிந்தனை நேராக இருக்கிறது. எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரிகிறது, எதை விட்டு விட வேண்டும் என்று தெரிகிறது. இந்த தெளிவு தான் உன் அடுத்த உயரத்தின் அடித்தளம். என் தங்கமே, நீ உன்னை மதிக்கத் தொடங்கிய தருணமே உலகம் உன்னை வேறு பார்வையில் பார்க்கத் தொடங்கும். நீ உன் நேரத்தை வீணாக்காமல் பாதுகாக்க கற்றுக்கொண்டாய், உன் ஆற்றலை வீணாக்காமல் சேமிக்க கற்றுக்கொண்டாய். இந்த ஒழுக்கம் உன்னை தூரம் கொண்டு செல்லும். நீ இப்போது மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக ஓடுவதில்லை, உன் உள்ளத்தின் திருப்திக்காக செய்கிறாய். அந்த திருப்தி கிடைக்கும் போது உன் முகத்தில் ஒரு அமைதியான ஒளி தெரியும். அது போலி அல்ல, அது உண்மையானது. உன்னை தள்ளியவர்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் முக்கியமாக தோன்றியிருக்கலாம், ஆனால் இன்று அவர்கள் ஒரு பாடமாக மட்டுமே இருக்கிறார்கள். நீ அந்த பாடத்தை கற்றுக்கொண்டாய், அதனால் அவர்கள் உன் மீது வைத்த கட்டுப்பாடு உடைந்துவிட்டது. உன் உள்ளத்தில் இன்னும் கனவுகள் இருக்கிறது, அந்த கனவுகள் இப்போது பயத்தால் கட்டுப்படுத்தப்படவில்லை, அவை நம்பிக்கையால் ஊக்கப்படுத்தப்படுகின்றன. நீ அந்த கனவுகளை மெதுவாக வளர்க்கிறாய், அவசரம் இல்லை, ஆனால் உறுதி இருக்கிறது. நீ இப்போது உன் குரலை அடக்கவில்லை, உன் உண்மையை மரியாதையுடன் பேச கற்றுக்கொண்டாய். யாரையும் காயப்படுத்தாமல் உன் நிலைப்பாட்டை சொல்ல கற்றுக்கொண்டாய். அது தான் உன் வளர்ச்சி. உன் வாழ்க்கை ஒரு அமைதியான புரட்சியை கண்டுள்ளது. வெளியில் பெரிய மாற்றம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தில் நடந்த மாற்றம் மிகப்பெரியது. அது உன் நடைமுறையில் தெரியும், உன் பார்வையில் தெரியும், உன் முடிவுகளில் தெரியும். நீ இனி பழைய வலிகளை சுமந்து செல்லவில்லை, அவற்றை இறக்கி வைத்துவிட்டாய். அந்த இலகுவான உணர்வு உனக்கு புதிய ஆற்றலை கொடுக்கிறது. நீ இப்போது சுதந்திரமாக சுவாசிக்கிறாய், அந்த சுவாசம் நம்பிக்கையால் நிரம்பியுள்ளது. என் தங்கமே, உன் பயணம் இன்னும் நீள்கிறது, ஆனால் இப்போது நீ தனியாக இல்லை. உன் அனுபவம் உன்னுடன் உள்ளது, உன் ஞானம் உன்னுடன் உள்ளது, உன் தைரியம் உன்னுடன் உள்ளது. இந்த 3 சக்திகள் உன்னை வழிநடத்தும். நீ உன் வாழ்க்கையில் யாரையும் குற்றம் சொல்லாமல் முன்னேற முடிவு செய்தாய். அது தான் உன் உச்சமான உயரம். ஏனெனில் குற்றம் சொல்லுவது எளிது, ஆனால் பொறுப்பேற்று முன்னேறுவது வலிமை. உன் கண்களில் இப்போது ஒரு நம்பிக்கை தெரிகிறது, அது மெதுவாக வளர்ந்தது, ஒரு நாளில் உருவாகவில்லை. ஒவ்வொரு சோதனையும் அதை கட்டியெழுப்பியது. இன்று அது உறுதியான மரமாகி நிற்கிறது. நீ இன்னும் உயரம் அடைவாய், ஆனால் அந்த உயரம் உன் உள்ளத்தின் அமைதியை குலைக்காது. ஏனெனில் நீ அடித்தளம் வலிமையாக வைத்திருக்கிறாய். வெளியில் கிடைக்கும் வெற்றிகள் உன் உள்ளத்தை மாற்றாது. உன் உள்ளம் ஏற்கனவே முழுமையானது. இனி முன்னேறு என் தங்கமே. உன் ஒளியை மறைக்காதே, உன் நம்பிக்கையை குறைக்காதே, உன் இதயத்தின் மென்மையை இழக்காதே. அதுவே உன் உண்மையான சக்தி. உன்னை கீழே தள்ளியவர்கள் உன் கதையின் ஒரு பகுதி மட்டுமே, ஆனால் நீ முழு கதை. உன் வளர்ச்சி இன்னும் தொடர்கிறது, உன் ஒளி இன்னும் அதிகரிக்கிறது. உன் வாழ்க்கை மேலே செல்கிறது, அமைதியாக மேலே, உறுதியாக மேலே, என்றும் மேலே.